guys, welcome back to AG Tech channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஷார்ட்கட் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளோட்டிங் ஐக்கான் மாதிரி தெரியுதா, இந்த பால் ஐக்கான் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதில் நான் டபுள்யூன்னு ட்ரா பண்ணுறேன். டபுள்யூன்னு ட்ரா பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காமிக்குது. இதில் வந்து நான் 2 வாட்ஸ்அப் வச்சுருக்கனால 2மே காமிக்குது. எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து பீனு கொடுக்குறேன். பீனு கொடுத்தோன்னே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகுதா. அது மாதிரி நீங்கள் என்னென்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸ் வந்து இதில் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்துடும், ஓப்பன் ஆயிரும். இது எப்படி செட் பண்ணுறது, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணுறது, இதை எப்படி ஓகே பண்ணுறது, என்னென்ன ட்ரா பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பாரில் GESTURன்னு அடிச்சுக்கோங்க. கெஸ்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இந்த ஆப்போட இது வரும். இந்த ஐக்கான் காமிக்குது பாருங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ரன்னுன்னு கேட்கும். ரன்னுன்னு கொடுத்துருங்க. பேக் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஐக்கான் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே செட் ஆயிரும். ஃப்ளோட்டிங் ஐக்கான் ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணதுக்கப்புறம் அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்டோட மெனுன்னு காமிக்கும். மெனு கொடுத்துக்கோங்க. கெஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கெஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கெஸ்டர் அக்யூரேசின்னு இருக்கும். அதை ஃபுல்லாமே குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இந்த ட்ரா கெஸ்டர் மல்டிபிள் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குல்ல, நாட் ரெக்கமெண்ட் இருக்குது, அதை வந்து டிக் கொடுத்துருங்க. ஆட் கெஸ்டர் கொடுத்துருங்க. ஆட் கெஸ்டர் கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ண மாதிரி இன்ஸ்டாகிராம் வேணும்னா ஐன்னு போட்டுக்கோங்க. ஐன்னு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ரன் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ரன் அப்ளிகேஷன் உள்ளே வந்தோடனே இன்ஸ்டாகிராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராம் இருக்கும். இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கெஸ்டர் நேமில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே திருப்பி கொடுத்துக்கோங்க. சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆட் கெஸ்டர் கொடுத்துட்டு இப்போ வாட்ஸ்அப் வேணுமா உங்களுக்கு, டபுள்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து ரன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் எங்கே இருக்குன்னு பார்த்து கொடுத்துட்டு அதே ஷார்ட்கட் நேம் வந்து வாட்ஸ்அப்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது கெஸ்டர் நேம் அது. அதே மாதிரி ஆட் கொடுத்துட்டு இப்போ ப்ளே ஸ்டோர் வேணுமா, பீனு கொடுத்துக்கோங்க. பீன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ரன் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளே ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நேம் கொடுத்துக்கோங்க ப்ளே ஸ்டோர்னு. சேவ் கொடுத்துருங்க. ஆட் கெஸ்டர் கொடுத்துட்டு இப்போ ஃபேஸ்புக் வேணுமா, எஃப்னு கொடுத்து ரீடர் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. எஃப்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ரன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஃபேஸ்புக் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைன்னா சர்ச் பார்லையும் நீங்கள் டைப் அடித்து எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. எப்பயும் போல் ஸ்க்ரோல் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ஐக்கான் மேலேயே இருக்கும். இப்போ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் சொன்னல, மறுபடியும் வாட்ஸ்அப்னு டைப் அடிக்க பாருங்கள். டபுள்யூன்னு அடித்தோடனே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுதா. இன்ஸ்டாகிராமா ஐன்னு போட்டிங்களா, ஐன்னு போட்டோன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகுதா. அது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி மட்டும் தான் இருக்கும். இது ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். பாய்.